ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இந்த ஓகேவின் கலர் ட்ரேடிங் அப்ளிகேஷனை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஆப்பில் வந்து ஒரு சின்ன ட்ரிக்கு மூலமாக ஒரு மணி எப்படி வந்து ட்ரேட் பண்ணி கலர் ட்ரேடிங் பண்ணி எப்படி சம்பாதிக்கிறது அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்க்கலாம். சிம்பிளான ஒரு ஸ்ட்ராட்டஜி தான். ஒரு ஈஸியான ஒரு ட்ரிக்கை வந்து பயன்படுத்தி நம்ம வந்து லாஸ் இல்லாமல், ஏன்னா கலர் ட்ரேடிங் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே நல்லா போகும், திடீர்னு வந்து மொத்த ஃபண்டு லாஸ் ஆகக்கூடிய நிலமை வந்து வரும். ஸோ அதெல்லாம் இல்லாமல் கொஞ்சம் சேஃபாக நம்ம எப்படி ட்ரேட் பண்ணுறது அப்படிங்கிற ட்ரிக்கை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ முழுசாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் சொல்லுவேன். ஸோ அதை ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் நீங்கள் லாஸ் இல்லாமல் ட்ரேட் பண்ண முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஓகேவன் அப்ளிகேஷனோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணிக்கங்க. ஸோ பேசிக்கான டீட்டெயில் தான் கேட்கும். உங்களோட மொபைல் நம்பரு, ஸோ பாஸ்வேர்டு, நேமு, இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் தான் கேட்கும். ஈஸியாக தான் இருக்கும். ஸோ சிம்பிளாக வந்து நீங்கள் அதை கிளிக் பண்ணி நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் உள்ளே வந்து டவுன்லோட் ஆப்ஷன் இருக்கும். இந்த மாதிரி ஆல் டெஸ்ட் கிட்டாப் அப்படின்னு இருக்கும். இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அப்ளிகேஷன் வந்து டவுன்லோட் ஆகிக்கும். ஸோ அந்த அப்ளிகேஷனில் போய்ட்டு உங்களோட ஐடி பாஸ்வேர்டு, அதாவது ஃபோன் நம்பர், பாஸ்வேர்டை கொடுத்து நீங்கள் ஓப்பன் பண்ணிவிட்டு ட்ரேடிங் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ நீங்கள் லாகின் பண்ணி உள்ளே வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த டீட்டெயிலில் வந்து நம்ம வந்து பண்ணக்கூடிய ட்ரேடிங் பார்த்திங்கன்னா வின்கோ. ஓகேங்களா? இந்த வின்கோக்குள்ளே கலர் ட்ரேடிங், பிக் அண்ட் ஸ்மால் கலர் ட்ரேடிங் தான் பண்ண போகிறோம். ஆக்சுவலாக ரெட்டு, க்ரீனு, பிக் அண்ட் ஸ்மால் அப்படின்ட்டு, வயலட் அப்படின்ட்டு கலர் ப்ளஸ்ஸு பிக் அண்ட் ஸ்மால் இருக்கும். ஸோ அதில் நம்ம பிக் அண்ட் ஸ்மால் தான் நம்ம வந்து ட்ரேடிங்கில் வந்து இந்த ட்ரிக் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அது எப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த வின்கோ அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கங்க. ஸோ செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா உள்ளே போய்டும். ஸோ ரன் ஆகி இந்த மாதிரி வந்துடும். வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ட்ரேடிங் வந்து ஓடிக்கிட்டு இருக்கும். ஸோ 30 செகண்டை வந்து செலக்ட் பண்ணிக்கங்க. இந்த ட்ரிக்கை பயன்படுத்துறதுக்கு நீங்கள் 30 செகண்ட் வந்து செலக்ட் பண்ணிக்கங்க. இந்த 1 மினிட், 3 மினிட், 5 மினிட்ஸை வந்து நீங்கள் ட்ரேட் பண்ண வேண்டாம். 30 செகண்டுங்கும்போது 30 செகண்டில் வந்து ட்ரேட் வந்து க்ளோஸ் ஆகிடும். அதுக்காக வந்து நம்ம சொல்லக்கூடிய ஃபண்டு கொடுக்குறது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக கொடுங்க. நெட்வொர்க் நல்லா கிளியராக இருக்கிற மாதிரி இடத்துல வந்து நீங்கள் ட்ரேடிங் பண்ணிக்கங்க. ஏன்னா நல்லா வந்து லாஸ் ஆகும்போது பார்த்திங்கன்னா நல்லா ஒரு நெட்வொர்க்கில் இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா கரெக்டாக ப்ராஃபிட் வர நேரத்தில் நம்ம அந்த ட்ரேடு கொடுக்க முடியாமல் நெட்வொர்க் பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் லாங் ட்ரேடு போய் நமக்கு லாஸ் ஆகிடும். அதையும் கொஞ்சம் கிளியராக பார்த்துக்கங்க. ஓகே, இதில் என்ன ட்ரிக்கை பயன்படுத்த போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கீழே வரக்கூடிய இந்த நம்பரை வந்து பேஸ் பண்ணி நம்ம வந்து ட்ரேட் வந்து பண்ண போகிறோம். இந்த கலர் ட்ரேடிங் வந்து இந்த நம்பரை பேஸ் பண்ணி தான் பண்ண போகிறோம். ஓகேங்களா? இதில் நம்பரை பேஸ் பண்ணி பண்ணுறதுக்கு நான் ஒரு சார்ட் ஒன்று கொடுக்குறேன். ஸோ இதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சாலும் சரி, இல்லை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ கொஞ்ச நேரம் ஷோ பண்ணி காட்டுறேன். 0 வந்ததுன்னா ஸ்மால் கொடுக்கணும், 1 வந்ததுன்னா ஸ்மால் கொடுக்கணும், 2 வந்தால் பிக்கு கொடுக்கணும், 3, 4, 5 வந்தால் ஸ்மால் கொடுக்கணும், 6 வந்தால் பிக்கு கொடுக்கணும், 7 வந்தால் பிக்கு கொடுக்கணும், 8, 9 வந்தால் ஸ்மால் கொடுக்கணும். ஓகேங்களா? அந்த கீழே வரக்கூடிய அந்த ட்ரேடிங்கில் வரக்கூடிய நம்பரை பார்த்து நம்ம வந்து ட்ரேட் பண்ண போகிறோம். அவ்வளோதான், சிம்பிளான மெத்தடு. ஸோ இதை உடனே பார்த்த உடனே ஸ்கிப் பண்ணிவிட்டு போய் ட்ரேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடாதீங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா இன்னொரு சில ஃபாலோஃபுல்லாக இருக்குது. அதை ஃபாலோ பண்ணால் தான் கரெக்டாக இருக்கும். நீங்கள் வெறும் இந்த சார்ட்டை மட்டும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு பெஸ்ட்டானது அப்படின்ட்டு நீங்கள் எடுத்துகிட்டு உடனே வந்து ட்ரேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. ஃபஸ்ட்டு உங்களுக்கு இந்த இடத்துல ஷோ பண்ணி காட்டுறேன். ஓகேங்களா? என்னென்ன வந்திருக்கு, என்ன கொடுக்கணும் அப்படிங்கிறத நான் ஷோ பண்ணி காட்டுறேன். இப்போ லைவாக ட்ரேட் ஓடிக்கிட்டு இருக்குது. இந்த 30 செகண்ட் ட்ரேடில் வந்து உங்களுக்கு வந்து நான் இப்போ ஷோ பண்ணி காட்டுறேன். ஓகேங்களா? செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கீழே இருந்தே வரலாம். இந்த ரெண்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிக்கு, ஆனால் ஸ்மால் வந்துருக்குது. இதே 4க்கு வந்து பார்த்தீங்கன்னா கீழே பார்க்கலாம், 4க்கு ஸ்மால் தான். ஓகேங்களா? 4க்கு ஸ்மாலு, இன்னும் ஸ்மால் வந்து வின் ஆயிருக்கு. ஓகேங்களா? 3க்கு ஸ்மால் பாருங்கள், 3க்கு வந்து நான் ஸ்மால் கொடுத்துருக்கேன். இந்த இடத்துல லைவ் ட்ரேட் தான். இப்போ லைவாக வந்து ட்ரேடு ஓடிக்கிட்டு இருக்கிறதெல்லாம் உங்களுக்கு ஷோ பண்ணி காட்டுறேன். ஸ்மால் வந்துருக்கு. ஓகேங்களா? ஸோ 4க்கு வந்து பிக்கு வரணும், ஸ்மால் வந்துருச்சு, அது லாஸ் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் 0க்கு வந்து ஸ்மால் கொடுக்கணும், அது லாஸ் ஆனாலும் அடுத்த 6க்கு வந்து பிக்கு கொடுக்கணும். ஸோ 6க்கு என்ன கொடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா பிக்கு கொடுக்கணும். ஓகேங்களா? இந்த 6க்கு வந்து பார்த்தீங்கன்னா பிக்கு கொடுக்க சொல்லியிருக்குது. ஸோ இந்த இடத்துல என்ன ட்ரேடு வந்திருக்குன்னு பாருங்கள். 6க்கு வந்து ஸ்மால் வந்திருக்கு. ஓகேங்களா? 4க்கு வந்து ஸ்மால் வந்திருக்கு, 1க்கு வந்து பிக்கு வந்திருக்கு. இந்த ஓகேவன் கலர் ட்ரேடிங்கில் ஜாயின் பண்ணுறதுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி பேசிக்கான டீட்டெயில் கேட்கும். அந்த டீட்டெயிலாம் கொடுத்து ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. உங்களோட மொபைல் நம்பர், பாஸ்வேர்டுக்கு க்ரியேட் பண்ண சொல்லும். அப்புறம் உங்களோட ஒரு சில டீட்டெயில்ஸ் மட்டும்தான் கேட்கும். ரொம்ப சிம்பிளாக ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ஸோ ரிஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் உள்ளே வந்தீங்க, உங்களோட மொபைல் நம்பர், பாஸ்வேர்டு கொடுத்து உள்ளே வந்தீங்கன்னா இன்டர்ஃபேஸ் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா? இந்த இடத்துல ஆல் டெஸ்க்டாப் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த இடத்துல பாருங்கள், இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அப்ளிகேஷனை வந்து நீங்கள் டெவலப் பண்ணி அப்ளிகேஷனை வச்சு நீங்கள் ட்ரேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? வெப்சைட்டையும் யூஸ் பண்ணலாம், அப்ளிகேஷனும் யூஸ் பண்ணலாம். ஓகே, இதில் நம்ம என்ன பயன்படுத்த போகிறோம்னு பார்த்தீங்கன்னா வின்கோ தான். வின்கோவில் பிக் அண்ட் ஸ்மால் பயன்படுத்த போகிறோம். அது கலர் ட்ரேடிங்கும் அதில் இருக்கும். அதில் நம்ம பயன்படுத்தக்கூடிய பிக் அண்ட் ஸ்மால் மட்டும்தான். ஸோ இந்த மாதிரி ரன் ஆகி இந்த மாதிரி வரும். இதுதான் ட்ரேடிங்கு. ஓகேங்களா? இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கலர்ஸ் இருக்குது. மேலே க்ரீன்,
வயலட்டு, ரெட்டுன்னு இருக்கும். ஸோ இந்த ட்ரேட் வந்து நம்ம எடுக்க போகிறதில்ல. நம்ம எடுக்க போகிறது பிக் அண்ட் ஸ்மால். ஸோ பிக் அண்ட் ஸ்மாலில் கரெக்டாக ப்ரெடிக்ஷன் எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதுக்கு நீங்கள் 30 செகண்டை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் எடுக்கக்கூடிய 30 செகண்ட் தான். 1 மினிட்டு 3 மினிட்ஸு 5 மினிட்ஸ்லாம் எடுக்காதீங்க. 30 செகண்ட் ட்ரேடில் மட்டும் எடுங்க. ஓகேங்களா? 30 செகண்ட் ரொம்ப ஃபாஸ்ட்டாக ரன் ஆகும். ஸோ அதுக்குள்ளே உங்கள் பேமெண்ட்டை கொடுத்து சக்ஸஸ் பண்ணணும். அதனால் நெட்வொர்க் நல்லா கிளியராக வச்சுக்கோங்க. ஏன்னா கரெக்டாக வந்து ப்ராஃபிட் வர்றப்போ நெட்வொர்க் நல்லாயிருக்கும். லாஸ்ட்டில் போய் 6 லெவல் 5 லெவல் போகும்போது 7ஆவது லெவல் வின் பண்ணுற டயத்தில் நமக்கு நெட்வொர்க் இஷ்யூஸ் வந்துச்சு அப்படின்னா நமக்கு லாஸ் ஆகிடும். அதுக்கப்புறம் அடுத்த ட்ரேடு வந்து கொடுக்கும்போது நமக்கு மேட்ச் ஆகாமல் போயிட வாய்ப்பு இருக்குது. அதனால் நெட்வொர்க் கிளியராக இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. மெயினாக வந்து நெட்வொர்க் மூலமாகவே எனக்கு நிறையா லாஸ் ஆகிருக்குது. அதாவது நெட்வொர்க் கரெக்டாக வின்னிங் டைமில் பார்த்தீங்கன்னா நெட்வொர்க் பிரச்சனை வந்து லாஸ் ஆகிருக்குது. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் நீங்கள் கொஞ்சம் நெட்வொர்க்லாம் கிளியராக வச்சுக்கோங்க. இதில் 30 செகண்டை செலக்ட் பண்ணிக்க. 30 செகண்ட் செலக்ட் பண்ணி நம்ம செலக்ட் பண்ணக்கூடிய ட்ரேடு பார்த்தீங்கன்னா பிக் அண்ட் ஸ்மால். பிக் அண்ட் ஸ்மால் தான் கொடுக்க போகிறோம். அதை எதை பேஸ் பண்ணி கொடுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வரக்கூடிய நம்பர், இந்த ட்ரேடிங்கில் நம்பர் வருது பார்த்தீங்களா, இந்த நம்பரை வச்சு அடுத்து என்ன வரும் அப்படிங்கிறத நம்ம வந்து ப்ரெடிக்ஷன் பண்ண போகிறோம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா சிம்பிளாக ஒரு சார்ட் ஒன்று ரெடி பண்ணியிருக்கேன் நான். ஸோ நானாக வந்து கெஸ் பண்ணி நிறையா வந்து ட்ரேடிங் ஒர்க் அவுட் பண்ணி தயார் பண்ண சார்ட்டு. இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடிய இந்த சார்ட்டை வந்து பயன்படுத்துறதுக்கு பெஸ்ட்டாகவே மேட்ச் ஆகுது. ஸோ அது எப்படின்னு பார்க்கலாம். இந்த சார்ட்டை வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. இதுதான் பார்த்திங்கன்னா 0 வரும்போது ஸ்மால் கொடுக்கணும், 1 வரும்போது ஸ்மால் கொடுக்கணும், 2 வரப்போ பிக்கு கொடுக்கணும், 3, 4, 5 வரப்போ ஸ்மால் கொடுக்கணும், 6, 7 வர்றப்போ பிக்கு கொடுக்கணும், 8, 9 வர்றப்போ ஸ்மால் கொடுக்கணும். ஓகேங்களா? இந்த நம்பரில் கண்டிப்பாக வந்து இந்த 10 நம்பர் தான். இந்த 10 நம்பரில் வந்து எந்த நம்பர் வருதோ அப்போ வந்து நான் என்ன கொடுக்க சொல்லியிருக்கோம் அந்த இதை கொடுத்தீங்க அப்படின்னா ஸோ வின்னிங் வந்து அக்யூரேசி வந்து கிடைக்கும். ரொம்ப இல்லாட்டியும் கூட உங்களுக்கு ஒரு அதிகபட்சம் 6 and 7 லெவலில் வந்து வின் ஆகிடும். கண்டினியூ வின்னிங் ஷாட்டும் அடிக்கும். ஸோ மேக்ஸிமம் மேட்ச் ஆகிடும். ரொம்ப லாங் ட்ரேட் வந்து போகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. நான் ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்கேன் இந்த மெத்தடை பயன்படுத்தி தான். ஸோ எனக்கு லாங் ட்ரேடு போய் லாஸ் ஆகலை. நான் வந்து 8 லெவல் மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கேன். 8 லெவலுக்குள்ளே கம்பல்சரி ஒரு வின்னிங் வந்து வந்துடுது. திரும்பவும் நம்ம ஃபஸ்ட் ட்ரெண்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணும்போது நமக்கு லாஸ் இல்லாமல் ப்ராஃபிட் பார்க்குற மாதிரி இருக்குது. ஸோ இந்த சார்ட்டை வந்து நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட்டோ எடுத்து இல்லை நோட் பண்ணியே வச்சுக்கோங்க. இந்த ஸ்க்ரீன்ஷாட் எடுத்த உடனே நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக வந்து ட்ரேட் பண்ண போயிடாதீங்க. ஸோ ஒரு சில டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் இருக்குது, அதெல்லாம் ஃபாலோ பண்ணணும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஓகேவின், இந்த ஓகேவினில் மட்டும் நீங்கள் வந்து ட்ரேட் வந்து யூஸ் பண்ணுங்கள். ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த பீரியட் நம்பர் வந்து வேறு மாதிரி இருக்கும். பீரியட் நம்பரு ஸோ ஒரு சில மற்ற ஆப்லையெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பீரியட் நம்பர் வேறு மாதிரி இருக்கும். உதாரணத்துக்கு நான் உங்களுக்கு காட்டுறேன். KWGயில் போனீங்க அப்படின்னா KWGயில் பார்த்தீங்கன்னா இதோட கலர் ட்ரேடிங்கு கூடிய பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி இருக்கும். அதாவது ட்ரேடிங் நம்பரே பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ ட்ரேடிங் நம்பரே வேறு மாதிரி இருக்கிறதுல நான் அதை வந்து உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன். ஸோ அதனால் வந்துட்டு மற்ற கேமில் மற்ற ஒரு வேறு ஒரு அப்ளிகேஷனில் போய்ட்டு நீங்கள் வந்து கொடுத்துட வேண்டாம். வேறு அப்ளிகேஷனில் கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக லாஸ் ஆகும். இது ஓகேவினில் மட்டும்தான் ரன் ஆகுது. இதில் பாருங்கள், இந்த பீரியட் நம்பர்லாம் பாருங்கள், ஷார்ட்டாக இருக்குது பாருங்கள். அதுக்கு சம்மந்தமே இல்லாமல் இருக்கும். அது உங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக காட்டுறேன். இதில் 840 லாஸ்ட்டு 3 டிஜிட் பார்த்தீங்கன்னா 841 அப்படின்னு போயிட்டுருக்கு ட்ரேடு. இங்கே பாருங்கள் 501ன்னு போயிட்டுருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த ட்ரேடு அதுக்கு மேட்ச் ஆகாது. அதனால் ஓகேவினில் மட்டும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஓகேவினில் பார்த்தீங்கன்னா இப்போ லைவாக வந்து ட்ரேட் போயிட்டுருக்கதை வச்சு உங்களுக்கு வந்து நான் ஷோ பண்ணி காட்டுறேன். நீங்களும் கூட இதை ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு, அதான் ஓகேவின் கீழே நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு நீங்கள் உள்ளே போகலாம். பேமெண்ட் கட்டணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட்டு நீங்கள் உள்ள விங்கோக்குள்ளே போய் இந்த சார்ட்டெல்லாம் செக் பண்ணி பார்க்கலாம். இது நான் சொல்கிறதும் இந்த சார்ட்டும் உங்களுக்கு மேட்ச் ஆகுது அப்படின்னு தெரிஞ்சதுன்னா நீங்கள் ட்ரேட் வந்து டெபாசிட் பண்ணி ட்ரேட் பண்ணுங்கள், ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி பெரிய அமௌண்ட்லாம் வந்து பெரிய லெவலில் போட்டு நம்ம ட்ரேட் பண்ணி சம்பாதிச்சலான்ட்டு பேராசைப்படாதீங்க. இந்த ஆன்லைன் இது மட்டும் சொல்லலை, எந்த ஒரு ஆன்லைன் ப்ராஜெக்டாக இருந்தாலும் நீங்கள் அதில் உங்கள் தகுதிக்கு மீறி பணம் போட்டிங்க, சப்போஸ் ஏதோ சூழ்நிலையில் உங்களுக்கு லாஸ் ஆகுது அப்படின்னா அதை உங்களால் சமாளிக்க முடிகிற அளவுக்கு, அதாவது ஒரு சாதாரணமாக ஒரு 1000 போடுறேன், 1000 வந்து என்னால் எனக்கு ஒரு பெரிய விஷயம் இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா 1000 போடுங்க. அந்த மாதிரி சிம்பிளாக சின்ன ஒரு இன்கம் வரணும். நார்மலாக ஒரு பாக்கெட் மணி மாதிரி ஒரு இன்கம் வரணும், இல்லை ஓரளவுக்கு இன்கம் வரணும். அந்த இன்கம் வந்து நம்மளுக்கு எந்த ஒரு விதத்துலையும் பாதிக்காத மாதிரி உங்களுடைய டெபாசிட் அமௌண்ட்டை வந்து பயன்படுத்துங்க. இந்த ஆன்லைனில் பண்ணக்கூடிய எந்த ஒரு விஷயமா இருந்தாலும், நான் இந்த கலர் ட்ரேடிங்க்கு மட்டும் சொல்லலை, எந்த ஒரு விஷயத்துமே எந்த ஒரு ஆன்லைனில் நீங்கள் பண்ணாலும் லாஸ் ஆனால் சமாளிக்கக்கூடிய உங்களுக்கு வந்து இருக்கிற மாதிரி நீங்கள் பார்த்துங்க. பார்த்தீங்கன்னா இதை வந்து லைவாக வந்து உங்களுக்கு இதை ஷோ பண்ணி காட்டுறேன். இந்த சார்ட்டில் வரக்கூடிய நம்பரு, இப்போ வந்திருக்க நம்பரு, இப்போ லைவாக ட்ரேடு நடந்துகிட்டு இருக்கக்கூடிய நம்பரு. ஸோ 30 செகண்ட் தான் செலக்ட் பண்ணியிருக்கேன். இந்த இடத்துல நான் சொல்லிக்கிற சார்ட்டு இது மேட்ச் ஆகுதான்ட்டு ஜஸ்ட்டு பார்க்கலாம். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், நான் வந்துட்டு இங்கே பார்க்குறேன், இந்த இடத்துல பார்க்குறேன். இந்த இடத்துல வந்து 7 வந்திருக்கு. 7க்கு வந்து ஸ்மால் கொடுத்துருக்குறேன். ஸோ இங்கே என்ன வந்திருக்குன்னு பார்ப்போம். 7க்கு வந்து நான் பிக்கு கொடுக்க சொல்லியிருக்கேன். ஸோ லாஸ் ஆகிடுச்சா? ஸோ ஒரு லெவல் வந்து லாஸ் ஆகிருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா 4க்கும் பிக்கு கொடுத்துட சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக பிக்கு தான் கொடுத்துருக்குறேன். நல்லா பாருங்கள். 4க்கு வந்து ஸ்மால் கொடுத்துருக்குறேன். 4க்கு வந்து ஸ்மால் வந்து வின் ஆகிருக்குது. கரெக்டுங்களா? 4க்கு வந்து ஸ்மால் வின் ஆகிருக்கு. மறுபடியும் 4 வந்திருக்கு. 4க்கு ஸ்மால் கொடுத்துருந்தேன், வின் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 3க்கு ஸ்மால் கொடுத்துருக்குறேன்.
அது தெரியும். 3க்கு வந்து ஸ்மால் தான். 3க்கு பாருங்கள் ஸ்மால். 3க்கு ஸ்மால் கொடுத்துருக்கேன். இப்போ லைவாக ட்ரேட் ஓடிட்டுருக்கு பாருங்கள். டைமிங் ஓடிக்கிட்டு இருக்குது. ஓகேங்களா? 3க்கும் ஸ்மால் வந்துருச்சு. அதுக்கப்புறம் 1க்கு வந்து நான் ஸ்மால் கொடுத்துருப்பேன். நல்லா 1 ஸ்மால் தான் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? இந்த இடத்துல பாருங்கள் ஸ்மால். 1 வந்து ஸ்மால் தான் கொடுத்துருக்கேன். ஸோ 1ம் ஸ்மால் தான் வருது. ஓகேங்களா? இதில் வந்து லாஸ் ஆகும். ஆனால் பெரிய லெவல் ட்ரேடு போய் 10 லெவல் 12 லெவல்னு போய் நான் எவ்வளோ பண்ணிருந்தாலும் காலி பண்ணுற அளவுக்கு போகாது. மறுபடியும் ஜீரோவுக்கு வந்து ஸ்மால் தான் கொடுத்துருப்பேன். ஆனால் பிக் வந்துருக்கு, லாஸ் ஆகிருக்கு. மறுபடியும் 8க்கு வந்து ஸ்மால் வந்துருக்குது. ஸோ 8க்கு நான் இங்கே கொடுத்துருக்க சார்ட்டில் பாருங்கள் ஸ்மால் தான். ஓகேங்களா? இப்போ பாருங்கள் 8க்கு ஸ்மால் தான் கொடுத்துருக்கேன். 8க்கு ஸ்மால்னால் இந்த இடத்துல வந்து 8 வந்திருக்குது. 8க்கு அப்புறமா பாருங்கள் ஸ்மால் வந்திருக்கு. அப்புறம் 2க்கு அப்புறம் பிக்கு நான் கொடுத்துருப்பேன். நல்லா பாருங்கள், பிக்குக்கு வந்து நான் 2க்கு அப்புறம் பிக்கு தான் கொடுத்துருக்கேன். 2க்கு அப்புறம் பிக்கு வரும்னு நான் கொடுத்துருக்கேன். ஸோ அதே ட்ரேட் தான் இங்கேயும் வந்திருக்குது. 2க்கு அப்புறம் பிக்கு வந்திருக்கு. சரிங்களா? 5க்கு அப்புறம் ஸ்மால் கொடுத்துருப்பேன். ஆனால் பிக்கு வந்திருக்கு, லாஸ் ஆகிருக்கு. 5க்கு அப்புறம் இந்த 5க்கு அப்புறம் ஸ்மால் வரும்னு கொடுத்துருக்கேன். ஆனால் வந்து நமக்கு வந்து பிக்கு வந்து லாஸ் ஆகிருக்குது. அதே மாதிரி 7க்கு வந்து பார்த்திங்கன்னா நான் பிக்கு தான் கொடுத்துருக்கேன். ஓகேவா? 7க்கு வந்து நான் பிக்கு கொடுத்துருக்கேன். 7 பிக்கு. 7 நம்பர் வந்து 7ஆம் நம்பர் வந்தது அப்படின்னா பிக்கு கொடுக்கணும். ஸோ இங்கே பார்க்கலாம், இங்கே ட்ரேடு வந்ததில் பிக்கு தான் வந்திருக்குது. கரெக்டுங்களா? 7க்கு வந்து பிக்கு வந்து திரும்ப 7 வந்திருக்கு, மறுபடியும் பிக்கு வந்துருச்சு. ஸோ வின் ஆயிருக்கு. இப்படி பார்த்தீங்கன்னா அண்டர் 4 to 5 லெவலில் வந்து நமக்கு வின்னிங் கிடைக்கும். ஆனால் நீங்கள் ஃபண்டு வச்சுருக்கக்கூடியது பார்த்தீங்கன்னா 8 லெவல் மெயின்டைன் பண்ணுங்கள். மினிமம் 8 லெவல் இல்லை 9 லெவல் மெயின்டைன் பண்ணிங்கன்னா இன்னும் சேஃபாக வந்து லாஸ் இல்லாமல் உங்கள் ட்ரேட் பண்ண முடியும். லெவல் முக்கியமாக இந்த ட்ரிக்கு வந்து கண்டிப்பாக லெவல் வந்து மெயின்டைன் பண்ணணும். சின்ன அமௌண்ட் போட்டாலும் சரி, நீங்கள் பெரிய அமௌண்ட்டாக போட்டாலும் சரி, லெவல் நீங்கள் சார்ட்டு படி போடுங்க. அந்த சார்ட்டு எப்படின்னு நான் சொல்கிறேன். ஓகேங்களா? இப்போ 9க்கு வந்து ஸ்மால், 9க்கு வந்து ஸ்மால் வரும் நான் கொடுத்துருப்பேன். இங்கே பாருங்கள் 9க்கு ஸ்மால் தான் கொடுத்துருக்கேன். இங்கே பாருங்கள் 9க்கு ஸ்மால். கரெக்டுங்களா? 9க்கு ஸ்மால் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த இடத்துல என்ன வந்திருக்குன்னு பாருங்கள். இப்போ தான் ட்ரேடு முடிஞ்சது, ஸ்மால் வந்துருச்சு. இப்போ 2க்கு பிக்கு நான் கொடுத்துருக்கேன். அடுத்து பிக்கு வருதா அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? வெயிட் பண்ணி பார்ப்போம். 2க்கு வந்து பிக்கு வருதா அப்படின்னு. டைம் ஓடிக்கிட்டு இருக்குது. ஸோ க்ளோஸ் ஆனோடனே நமக்கு பிக்கு வருதான்னு பார்க்கலாம். ஓகேங்களா? இப்போ பிக்கு தான் வந்திருக்குது. 2க்கு அப்புறம் பிக்கு. ஸோ இங்கே மறுபடியும் சார்ட்டில் உங்களுக்கு ஷோ பண்ணி காட்டுறேன். இங்கே பாருங்கள் 2க்கு நான் பிக்கு கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? இந்த மாதிரி வந்து சூப்பராக இந்த மெத்தட் வந்து ரன் ஆகுது. ஆனால் எல்லா நம்பருக்குமே நான் கொடுத்துருக்க சார்ட் படி ஸ்மால்னா ஸ்மாலே கண்டினியூ வரும்னு சொல்ல முடியாது. இப்போ 7க்கு பிக்கு வந்துச்சு, மறுபடியும் 7க்கு பிக்கு வந்திருக்கு அப்படின்னா கண்டினியூ அந்த 7 வந்தாலே பிக்கு தான் வரும் அப்படின்னு கிடையாது. ஏன்னா அந்த மாதிரி தான் பேட்டர்ன் வந்து ரெடி பண்ணியிருப்பாங்க. கொஞ்சம் 2 பிக்கு வரும், 1 ஸ்மால் வரும், இல்லை 2 ஸ்மால் வரும், 3 பிக்கு வரும். இந்த மாதிரி கன்ஃபியூஸ் பண்ணி தான் வந்துகிட்டு இருக்கும். ஆனால் நான் கொடுத்துருக்க சார்ட் படி கொடுக்கும்போது இந்த ஒரு நம்பரில் லாஸ் ஆனது இல்லை இன்னொரு நம்பரில் லாஸ் ஆனால் அடுத்த ஒரு நம்பரில் வின் ஆகிடும். ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்க 9க்கு நான் ஸ்மால் தான் கொடுத்துருந்தேன், நான் பிக்கு வந்திருக்கு. இப்போ லாஸ் ஆகிருக்கு. ஸோ 8க்கு வந்து நான் என்ன கொடுத்துருக்கேன்னு பார்த்தீங்கன்னா 8க்கு வந்து ஸ்மால் கொடுத்துருக்கேன். 8 வந்தால் ஸ்மால் வரணும்னு கொடுத்துருக்கேன். அப்படிங்கும்போது ஒரு நம்பரில் நமக்கு இல்லை 2 நம்பரில் இல்லை 3 நம்பர் 4 நம்பரில் வந்து நமக்கு லாஸ் ஆகுதுன்னா 5ஆம் நம்பரில் இந்த பேட்டர்ன் வந்து மேட்ச் ஆகிக்கும். ஸோ அந்த மாதிரி தான் கெஸ் பண்ணி இந்த சார்ட் வந்து ரெடி பண்ணியிருக்குது. அதை யூஸ் பண்ணி நீங்கள் ஃபாலோ பண்ணி வந்து ட்ரேட் பண்ணிக்கோங்க. இன்னொரு முக்கியமான ஒரு டிப்ஸ் வந்து சொல்கிறேன். 8 வந்து ஸ்மால் வந்துருச்சு. ஓகேவா? 8 பாருங்கள், நான் ஸ்மால் தான் கொடுத்துருக்கேன் பேட்டர்னில். ஸோ ஸ்மால் வந்துச்சு. 9ல் லாஸ் ஆச்சு. ஆனால் 8ல் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வின் ஆகிடுச்சு. ஓகேங்களா? இந்த இடத்துல பேட்டர்ன் மிஸ் ஆனாலும் அடுத்ததில் வின் ஆகிடுது. இது கரெக்டாக இப்போ உள்ள ட்ரெண்டிங்கில் சூப்பராக இது மேட்ச் ஆகுது. அது 30 செகண்டில் சூப்பராகவே மேட்ச் ஆகுது. நான் இது டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டேன், கரெக்டாக இருக்குது. இதில் இன்னொரு ஃபாலோஅப் வந்து நீங்கள் பண்ணணும். ஒரே நம்பர் 2 டைம் வருது அப்படின்னா, அந்த 7 2 டைம் வந்து பார்த்தீங்களா, 2 டைம் ஒரே நம்பர் வந்தது அப்படின்னா ஃபஸ்ட்டு 7 வந்தோடனே 7க்கு நான் என்ன சார்ட் கொடுத்துருக்கேனோ அதை கொடுங்க. மறுபடியும் அதே 7 வந்தது அப்படின்னா இன்னொரு டைம் கொடுங்க. கொடுத்ததுக்கப்புறம் திரும்ப இந்த இடத்துல 7 வந்துச்சு, கண்டினியூவாக இந்த நம்பரே வருது அப்படின்னா ட்ரேட் எடுக்காதீங்க. எப்போயுமே இந்த 10 நம்பர், அதாவது இந்த ட்ரேடிங் சார்ட்டில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட் பேஜில் பார்த்தீங்கன்னா 10 ட்ரேடு வந்து காமிக்கும். இந்த 10 ட்ரேடில் எந்த ஒரு நம்பருமே 3 டைம் வரக்கூடாது. ஓகேங்களா? 3 டைம் வந்ததுன்னா 2 டைம் ட்ரேட் எடுத்துங்க, 3ஆவது டைம் ஸ்கிப் பண்ணிடுங்க. இது கண்டிப்பாக முக்கியமாக ஃபாலோ பண்ணணும். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த 2 வந்துருச்சு, நான் வந்து ஸ்கிப் கொடுத்துருவேன். 7 வந்த உடனே ஒரு ட்ரேட் எடுத்தேன், வின் ஆகிடுச்சு. மறுபடியும் 7க்கு பிக் கொடுத்தேன், வின் ஆகிடுச்சு. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இந்த இடத்துல 7 வந்தாலோ இல்லை மேலே எங்கேயாவது 7 வந்தாலோ, இந்த சார்ட்டில் 2 தடவை அதே நம்பர் வந்திருந்ததுன்னா இந்த சார்ட்டில் மேலே மறுபடியும் அதே நம்பர் வந்துச்சு அப்படின்னா ட்ரேடிங் வந்து எடுக்காதீங்க. ஓகேங்களா? ட்ரேடிங் வந்து எடுக்காதீங்க. கண்டிப்பாக சொல்கிறேன், ஒரே நம்பர் 3 டைம்ஸ் வரக்கூடாது. 2 டைம் மட்டும் வந்தால் ட்ரேட் எடுங்க. 3ஆவது டைம் அதே நம்பர் இந்த 10 டிஜிட்டு காமிக்கக்கூடிய இந்த சார்ட்டில் வந்துச்சு இருக்குது அப்படின்னா நீங்கள் ட்ரேடு ஸ்கிப் பண்ணிவிட்டு போயிருங்க. ஓகேங்களா? இப்போ பாருங்கள் 9ஆம் நம்பர் இப்போ 9 வந்திருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா 9, இங்கே ஒரு 9 வந்திருக்குது, இங்கே ஒரு 9 வந்திருக்கு, இங்கேயும் ஒரு 9 வந்திருக்கு. கரெக்டுங்களா? ஸோ இப்போ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 3 டைம் வந்து ஒரே நம்பர் வந்தது அப்படின்னா நீங்கள் இந்த ட்ரேட் எடுக்காதீங்க. 3க்கு மேலே 4 வந்தாலும் சரி, ஒரே நம்பர் வந்தால் ட்ரேட் எடுக்காதீங்க. 2 டைமுக்கு மேலே ட்ரேட் எடுக்க வேண்டாம். அது மற்றபடி நீங்கள் எந்த நம்பருக்குனாலும் நீங்கள் நான் கொடுத்துக்க சார்ட் படி நீங்கள் கொடுத்துக்கிட்டே போங்க. நல்ல ஒரு ப்ராஃபிட் வந்து பார்க்கலாம்.
இதில் வந்து லெவல் எப்படி மெயின்டைன் பண்ணுறதுங்கிறதையும் பார்த்துடலாம். கம்பல்சரி 8 லெவல் வந்து மெயின்டைன் பண்ணுங்கள். லெவல் மெயின்டைன் பண்ணாமல் ப்ளே பண்ணால் கண்டிப்பாக லாஸ் ஆகிடும். ஸோ 8 லெவல் வந்து கம்பல்சரி மெயின்டைன் பண்ணணும். உதாரணத்துக்கு நான் கால்குலேட்டரில் காமிக்கிறேன். ஸோ இப்போ 1 ஓகேங்களா. ஸோ ₹1 ட்ரேடு எடுக்கிறீங்க அப்படின்னா அடுத்த ட்ரேடு ₹2 எடுங்க. ஸோ அதுக்கடுத்த ட்ரேடு 5, அப்புறம் பார்த்தீங்கன்னா 10, அப்புறம் 20, 50, 100, 200 ஓகேங்களா. இப்போ பாருங்கள் 1, 2, 3, 4, 6, 8 லெவல். இந்த 8 லெவல் மெயின்டைன் பண்ணுங்கள். அப்போ மொத்த டோட்டல் அமௌண்ட் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ₹343. உதாரணத்துக்கு ₹350 வச்சுக்கணும் ஓகேங்களா. ₹350 டெபாசிட் பண்ணிவிட்டு நீங்கள் 8 லெவல் ஃபண்ட் வச்சு ஃபஸ்ட்டு ட்ரேடு ₹1 எடுங்க, ரெண்டாவது ட்ரேடு ₹2, மூணாவது ட்ரேடு 5, 10, 20, இந்த இடத்துல 50 ஓகேங்களா. சாரி நான் 5ன்னு போட்டேன். 50 ₹388 வந்து நீங்கள் மெயின்டைன் பண்ணணும். ஸோ ₹388 நீங்கள் வந்து இருக்கணும் அப்படின்னா ஒரு ₹400 வச்சுங்களேன். ₹400 வந்து உங்கள் ஃபண்டு இருந்தது அப்படின்னா ₹1 ட்ரேடிங் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இதுவே நீங்கள் வந்து சப்போஸ் ₹2 ட்ரேடு ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா எப்படி ஃபண்டு மெயின்டைன் பண்ணணும் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல +200 400 ஓகேங்களா. இப்போ இந்த இடத்துல +400 போட்டோம்னா 8 லெவல் வந்துடும் ₹787. அதான் ₹800 வந்து உங்கள் ஃபண்டில் இருந்தது அப்படின்னா ஃபஸ்ட்டு ட்ரேட் வந்து ₹2 எடுக்கலாம். இந்த மாதிரி லெவல் வந்து 8 லெவல் கம்பல்சரி மெயின்டைன் பண்ணுங்கள். 9 லெவல் மெயின்டைன் பண்ணாலும் தப்பில்லை. ஆனால் லெவல் கம்மியாக மட்டும் மெயின்டைன் பண்ணிட வேண்டாம் ஓகேங்களா. ஸோ லெவல் வந்து கம்பல்சரி மெயின்டைன் பண்ணுங்கள். இதில் நான் சொன்ன மாதிரி முக்கியமாக நம்பர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூ நம்பர்ஸ் 2 2 அப்படின்னு நம்பர்ஸ் வருது அப்படின்னா ஸோ தேர்ட் லெவல் நம்பர்ஸ் அதே 10 சார்ட்டுக்குள்ளே வருதுன்னா ட்ரேட் எடுக்காதீங்க. ஸோ மினிமம் 2 நம்பர்ஸ் மட்டும்தான் வரணும். எதுனாலும் சரி 5 5ன்னு வந்தாலும் அதுக்கப்புறம் ஒரு 4 ட்ரேடு தள்ளி 5 வந்தாலும் நீங்கள் ட்ரேட் எடுக்காதீங்க ஓகேங்களா. இது எடுக்காமல் நான் கொடுத்த சார்ட்டை பயன்படுத்தி நீங்கள் ட்ரேட் பண்ணிங்க அப்படின்னா லாஸ் இல்லாமல் உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் வந்து பார்க்கலாம். இது முழுக்க உங்களோட ஓன் ரிஸ்கில் உங்களோட சொந்த முயற்சியில் பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கிறேன். உங்களை இதில் ஜாயின் பண்ணுறதும் இதில் ட்ரேட் பண்ணுறதும் உங்களோட சொந்த விருப்பம் ஓகேங்களா. இதில் என்னோடய டெலகிராம் கான்டாக்ட் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கில் வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் என்னை கான்டாக்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி ஆன்லைன் மணி ஏர்னிங் சம்மந்தமான அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.